நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால், அதிகமான ஆசைகள் தொடரும், சுக்கிரனின் நிலை பலன் காணுதல் 38. அதாவது ஆசைகள் அதிகமாகும் பொழுது, அளவுக்கு அதிகமாக ஆசைகள் அதிகமாகும் பொழுது நம்ம கையில சுக்கிரமேட்டை பார்க்கணும். நம்ம பெருவிரல் இருக்கு இல்லையா, பெருவிரலுக்கு அடியில் இருக்கிறது எல்லாமே சுக்கிரமேடு. இது கீழ் செவ்வா, இது சுக்கிரமேடு. இது ஃபுல்லாவே கையில பாதி அளவு இருக்கிறது சுக்கிரமேடு தான். அதுக்கு நிறைய விஷயம் நிறைய காணொலியில் சொல்லியிருக்கேன். சுக்கிர பகவான் தான் ஆசையை அதிகமாக தூண்டுவது. இனப்பெருக்கத்துக்கு இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாமே அந்த உலகம் உய்வதற்கு, உலகம் வாழ்வதற்கு, விரிவடைவதற்கு மிக மிக முக்கியமானவர் சுக்கிர பகவான் தான். ஆசையை அதிகப்படுத்தி, ஆசையை தூபம் போட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற செய்து, எல்லா பொருள்கள் மேலேயும் எல்லாத்து மேலேயும் ஆசையை உண்டு பண்ணி இந்த உலகத்தை உய்விக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அதுக்காண்டி தான் சுக்கிரன் உருவெடுத்திருக்கார். இப்ப சுக்கிர பகவானுடைய நிலையை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். அதிகமான ஆசைகள் தொடரும், சுக்கிரனின் நிலை பலன் காணுதல் 38. இதே வேலை தான். ஒரு சில பேருக்கு என்ன பண்ணுவோம், இதே வேலை தான் அப்படின்னா, சுக்கிரமேடு உயர்வா இருக்கு சார், சுக்கிரமேடு உயர்வா இருந்ததுன்னா நல்லா டீட்டெயிலாக நம்ம சொல்ல போறோம். தொடர்ந்து ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அந்த காணொலி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நண்பர்கள், நம்ம கைரேகை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயம் உங்களுக்கு உங்கள் கையை பார்த்தே நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு இப்போ இந்த சுக்கிரமேடு நல்லா உயர்வாக இருக்குது சார். நல்லா உயர்வாக இருந்தால், சுக்கிரன் உயர்வாக இருந்தால் நல்ல விஷயம்தான். ஆசை, காதல், காமம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ சுக்கிரன் அளவுக்கு அதிகமாக உப்பலாக இருக்குது, எல்லா மேட்டை விட அளவுக்கு அதிகமாக உயர்ந்து இருந்தால் அளவுக்கு அதிகமான ஆசை அதிகமாகிட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்ப அளவுக்கு அதிகமா சுக்கிரமேடு உயர்வா இருக்கு. இந்த செல்வாக்கு ரேகைகள்னு இருக்கும், மேல் நோக்கி செல்லக்கூடிய ரேகைகள் எல்லாமே செல்வாக்கு ரேகைகள். செல்வாக்கு ரேகைகள் எத்தனை ரேகைகள் இருக்கிறதோ அளவுக்கு அதிகமாக சுக்கிரமேடும் உயர்ந்து இந்த செல்வாக்கு ரேகைகள் என்று சொல்லக்கூடிய மேல் நோக்கின ரேகைகள் இருக்கும் பொழுது எத்தனை ரேகைகள் இருக்கிறதோ அத்தனை மனைவிகள் அல்லது காதலிகள் அல்லது தொடர்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அந்த தொடர்பின் மூலமாக செல்வம், பொருள், செல்வாக்கு, தொடர்பு, சந்தோஷம், A to Z எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. சுக்கிர பகவான் 75% சுபகிரகம், 25% எப்படி வேண்டுமென்றாலும் செய்வார். ஆசையை உண்டாக்கி, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆசையை உண்டாக்கி இந்த உலகத்தை உய்விக்க வந்தவர் தான் சுக்கிர பகவான். சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு பார்க்கணும். சந்தோஷமா வாழ்க்கை வாழணுமா, சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு பார்க்கணும். அளவுக்கு அதிகமாக சுக்கிரமேடு கையில் உயர்ந்து இந்த செல்வாக்கு ரேகைகளும் இருந்தால் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான தொடர்புகள், எத்தனை கோடுகள் உள்ளதோ அத்தனை மனைவிகள், அத்தனை காதலிகள், அத்தனை தொடர்புகள் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் குறுக்க அப்படி கோடு வரும். குறுக்க கோடு வருது, இதுவும் செல்வாக்கு ரேகைகள். மேல் நோக்கி வரக்கூடிய ரேகைகள் எல்லாமே உங்களுடைய தெரிந்த காதலிகள். இதெல்லாமே தெரியாத, முன்ன பின்ன தெரியாத காதலிகள். அதாவது அன்பு, பாசம், காதல், ஆசையின் வெளிப்பாடு. ஆசை அதிகமாக இருக்கும் பொழுது இந்த கையில சுக்கிரமேடு அளவுக்கு அதிகமாக உயர்ந்து மேல் நோக்கின ரேகைகள் எல்லாமே செல்வாக்கை கொடுக்கக்கூடியது. இந்த குறுக்கு கோடு வரதெல்லாம் முன்ன பின்ன தெரியாத செல்வாக்கு, முன்ன பின்ன தெரியாத தொடர்பு. இது வளைகுறி ஆயிருச்சுன்னு வச்சுங்க, அந்த ஆசை மீண்டும் மீண்டும் இதே வேலையா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆசை அதிகமாகும் பொழுது காமம் அதிகமாகிறது, காதல் அதிகமாகிறது, தொடர்பு அதிகமாகிறது, தவறு நடப்பதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த புத்தி ரேகை நல்லா இருக்கு, இறுதி ரேகை நல்லா இருக்கு, ஆயில் நல்லா இருக்கு, செவ்வாய் நல்லா இருக்கு, செல்வாக்கு ரேகைகளும் குறுக்கவும் நடுக்கவும் இருக்கு. அதே மாதிரி நிலவளம் சொத்து பத்தை காண்பிக்கக்கூடிய எங்க பூர்வீக நிலம் ஆயில் ரேகை கீழே பூர்வீக நிலம் இந்த மாதிரி கட்டம் முக்கோணமோ கட்டமோ இருந்தா இந்த செவ்வாய் மேட்டில் இந்த செவ்வாய் சமவெளியில் கட்டம் இருந்ததுன்னா உங்களுக்கு நிலவளம் சொத்து பத்து நீங்கள் சம்பாரிச்சு நிறைய வாங்கியிருக்கீங்க,
உங்களுக்கு நிறைய இருக்குதுங்கிறத தெரியப்படுத்துது. விதி ரேகையும் இருக்கு, சூரிய ரேகையும் இருக்கு, இருதய ரேகை, புத்தி ரேகை சிறப்பா இருக்கு சார். மேல உள்ள சொத்துப்பத்தோட நல்லா சந்தோஷமா இருக்கீங்க. இப்போ சுக்கிரமேடு அளவுக்கு அதிகமாகி செல்வாக்கு ரேகையும் இருந்து வளைகுறியும் இருந்துருச்சு, புத்தி ரேகை நல்லா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? ஓரளவு தொடர்போட தப்பிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நிலபலம் சொத்து பத்தி எல்லாமே இருக்கும். இதுல தவறு நடந்தாலும் ஓரளவு செல்வங்கள் பொருள் தப்பிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. தவறு நடந்தாலும் தப்பிச்சிருவாங்க. இந்த புத்தி ரேகை சின்னதா இருக்கு சார். புத்தி ரேகை இவ்வளவுதான் இருக்கு. ஒரு 25 வயசு அந்த அளவுக்கு நின்று போயிருது. அதுக்கப்புறம் புத்தி ரேகை இல்லை சார். மித்த ரேகை இருக்கு, விதி ரேகை இருக்கு, எல்லா ரேகையும் இருக்கு. இந்த இறுதி ரேகையிலிருந்து இப்படி கீழ் நோக்கின சிலும்பல்கள் இருக்கு. இந்த கீழ் நோக்கின சிலும்பல்கள் இருந்தால் நான் சொல்லியிருக்கேன், நம்ம காணொலியாக ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இந்த இறுதி ரேகையில கீழ் நோக்கின சிலும்பல்கள் இருந்தால் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புண்டு. நீங்கள் பணத்தை, சொத்தை, சுகத்தை ஏமாறுவதற்கு, பெண்களால் ஏமாறுவதற்கு வாய்ப்புண்டு. செல்வத்தை ஏமாற்றி விடுவார்கள் எதிர்பாலினம், உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையா இருக்கும். இப்போ இது எல்லாமே தவறா போயிடுச்சு சார். சுக்கரன் மேலும் உயர்வா இருக்கு அளவுக்கு அதிகமா, செல்வாக்கு ரேகைகள் குறுக்க நெருக்க வளைகுறியோட இருக்கு. அப்போ புத்தி ரேகையும் கம்மியா இருக்கு, மிச்ச ரேகைலாம் நல்லா இருக்கு. புத்தி ரேகை கம்மியா இருக்கும்போது இவர்கள் தான் தவறு செய்வது. அதாவது தவறுனா ஆண்களா இருந்தால் போக்சோல உள்ள போறது, தவறு செஞ்சு அளவுக்கு அதிகமாக தவறு செஞ்சு போக்சோல உள்ள போறது. அப்புறம் செக்ஸுவல் பிரச்சனை வியாதியால் துன்பப்படுவது. ஒரு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கிறதுக்காண்டி தவறு செய்து குற்றச் செயல்களில் ஈடுபட்டு கொலையும் செய்வதற்கு, அதாவது ஒரு சில பேர் உறவுக்காக வேண்டி, சந்தோஷத்திற்காக வேண்டி, இதெல்லாம் நிறைய ரேர் அமைப்பு, எல்லாருக்கும் கிடையாது. இது எச்சரிக்கை காணொலி. இந்த காணொலி போடுவதனுடைய முக்கிய காரணம் தவறு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி பார்க்கும் பொழுதே நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கணும், அதை திருத்திக்கணும். அதுக்காண்டி தான் சொல்றது ஒழிய இது மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு 99%. ஆனால் நீங்கள் நினைத்தால் அந்த 1% உங்க மனசுல ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் நினைச்சிட்டீங்கன்னா அதை திருத்துவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதற்காகவே நான் போடுகிறேன். இப்போ இந்த சுக்கிரன் மேடம் அளவுக்கு அதிகமாக உயர்ந்துருச்சு சார், ஆசை அதிகமாக இருக்கு, அளவுக்கு அதிகமான ஆசை. இந்த செல்வாக்கு ரேகையும் இருக்கு, நிறைய தொடர்புகளும் இருக்கு, குறுக்க நெருக்க கோடு இருக்கு, வளைகுறி இருக்கு. அப்போ முன்ன தெரியாதவங்கள நிறைய தொடர்புகள் இருக்கு. புத்தி ரேகை கம்மியாச்சு சார். நீங்க யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. அந்த ஆசை, காதல் அதிகமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதே வேலையாக தான் இருக்கும். காதல், காமம், ஆசையின் அதீதமானதனால் தவறு செய்வதற்கு வாய்ப்புண்டு, கொலையும் செய்வதற்கு வாய்ப்புண்டு. தவறு செய்து வாழ்க்கை பூரா எண்ணி வருந்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பொருள் இழப்பதற்கு வாய்ப்புண்டு. வாழ்க்கையே எல்லாமே சுத்தமா இழந்து போயிடும். இந்த புத்தி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து தவறு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த புத்தி ரேகை கம்மியா இருக்குன்னா புத்தியே வேலை செய்யாது. புத்தி வேலை செய்யாத போது எந்த மேடு உயர்வா இருக்கோ அந்த மேட்டோட நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ஒரு மேடு கையில் உயரமாக இருந்தால் அந்த மேட்டோட குணாச்சாரம் அதிகமாக இருக்கும். குரு மேடு அதிகமாக இருந்தால் அடக்குமுறையில் இருப்பார்கள். சுக்கிர மேடு அதிகமாக இருந்தால் அளவுக்கு அதிகமான ஆசை அதிகமாக இருக்கும். ஆசையினால் தவறு செய்வதற்கு வாய்ப்புண்டு. அளவோடு இருந்தால் அமிர்தமே ஆனாலும் சிறப்பு, அமிர்தமே இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அது விஷமாக மாறிவிடும் என்பது உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். இந்த சுக்கிர மேடம் உயர்வா இருந்தா எச்சரிக்கையா இருங்க. செல்வாக்கு ரேகைகள் இருந்தால் மீண்டும் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். வளைகுறி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் தவறு செய்வதற்கு காரணம் சுக்கிரனின் நிலை. அது உங்களுடைய கர்மாவின் வழியாக வந்த ஒரு தவறுதலான ஒரு நிகழ்வு. சுக்கிர பகவான் இன்னும் சொல்ல போனா ஜாதகத்தை பொறுத்தவரை வக்ர கிரகங்கள் நிறைய இருக்கும். வக்ர கிரகங்கள்னா செவ்வாய் வக்ரமா இருக்கிறது, சனி வக்ரமா இருக்கிறது, குரு வக்ரமா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ராகு கேதுக்கள் தவறான இடங்களில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த தவறு நடப்பதற்கு உறுதுணையாக இருப்பது செவ்வாய், சனி, ராகு கேதுக்கள். இந்த மாதிரி இருக்கும் பொழுது, புதன் வக்ரம் அடையும் பொழுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமா, நிறைய கிரகம் இருந்து இந்த கையில ஜாதகத்தில் பார்த்தா வக்ர கிரகம் நிறைய இருக்கும். அவங்களுக்கு எதிர்ப்பதமா வேலை செய்யும். வக்ரம்னாவே எதிர்ப்பதம். இப்போ நம்ம சுக்கிரன் மேடம் உயர்வா இருக்க மாதிரி இருக்கும்போது நீங்க எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா அதை மாற்ற முடியும். இல்லைன்னா தவறு செய்வதற்கு வாய்ப்புண்டு. தவறு நிகழ்வதற்கு ஆசையின் மூலமாக, காதலின் மூலமாக, தொடர்பின் மூலமாக. புத்தி ரேகை கம்மியா இருக்கு சார். ஆசை அதிகமாகி, காதல் அதிகமாகி, காமம் அதிகமாகி ஒரு நிமிஷத்தில் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் உங்கள் வாழ்க்கை பூராமே நினைச்சு கஷ்டப்படுற மாதிரி ஆயிரும். நீங்கள் மரண தண்டனை, எல்லாம் ஜெயில் தண்டனை, ஒரு அசிங்கம், அவமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு, உருவாகிறது. பெற்ற குழந்தையே கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெண்ணை
மாறிவிடுகிறது. இது கர்மாவின் காரணமே ஒழிய நீங்களுடைய உங்கள் வழி வழியா வர்றதும் அதுக்கு சேரும் பொழுது நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல், புத்தி ரேகை கம்மியா இருக்குல்ல, தெரியாமல் தவறு செய்து மாட்டி பிரச்சனையில் மாட்டுவதற்கு வாய்ப்புண்டு. ஒரு நிமிடம் சிந்திப்பீர்களேயானால் நீங்கள் அதிலிருந்து விடுபட வாய்ப்புண்டு. சுக்கிரமேடு உயர்ந்தாலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செல்வாக்கு ரேகைகள் இருந்தால் இன்னும் கூடுதலாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வளைகுறி இருந்தால் இதில் ரொம்ப அதீதமாக ஆசை அதிகமாவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கை, மீண்டும் எச்சரிக்கை. இது மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுடைய புத்தி ரேகை வளர்ந்து உங்கள் தெளிவான புத்தியினால் நீங்கள் வாழ்வில் உயர வாய்ப்புண்டு. பொருளை இழக்காமல், அவமானம் அசையப்படாமல் வாழ்வில் உயர முடியும் என்பதை நம்ம இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். உங்க கையை பாருங்க. உங்க கையில் ஏதாவது கெடுதல்கள் இருந்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் இருந்து அதை திருத்தி உங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.